ஸோ லைவ் வந்திருக்கேன், அர்ஜென்ட் லைவ். அது ஏன்னு இப்போ சொல்லிடுறேன். இருங்க, நான் வந்து எனக்கு லைவ்ல வர நான் எல்லாம் செட்டப் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வரலையே. வந்துருச்சு. 1 minute. எஸ், ஓகே. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு, நம்ம ஆஃபர் முடிய போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குக் வித் சங்கீதா மசாலாவில் வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னா வந்து இந்த அஞ்சரை பெட்டி வந்து 1000 rupeesல இருந்து 3500 வாங்குறவங்களுக்கு, நம்ம மசாலா வாங்குறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து இந்த அஞ்சரை பெட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் 3500க்கு நம்ம மசாலா வாங்குற எல்லாருக்குமே இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து லாஸ்ட் சாட்டர்டேல இருந்து ஃப்ரைடே, இப்ப வர ஃப்ரைடே வந்து நைட்டு 12 மணி வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. நாளையோட இந்த இது ஸ்டாக்கும் முடிஞ்சிடுச்சு, இந்த ஆஃபரும் முடிய போகுது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. அதுவும் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் யார் இப்பையில இருந்து ஆர்டர் பண்ணிட்டு போறாங்களோ, இன்னும் பாக்ஸ் எவ்வளோ இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம். மீதிலாம் அப்புறம் எப்பயும் போல நார்மல் இதுதான். ஸோ வேணுங்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஸ்டாக்கு, வேணுங்கிறவங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாங்க. இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை வந்து உங்க கிச்சன்ல வச்சு பார்க்கணும், அழகு பார்க்கணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா இது பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இந்த பாக்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸா வச்சு யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ கிஃப்ட் கொடுக்குறோம், ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்காம, எனக்கு வந்து நான் என் பொருள், நான் எப்படி எதை செஞ்சாலும் ஒரு குவாலிட்டியே செய்யணும், அதே மாதிரி இதையும் கொடுக்கணும்னு நினைச்சேன். இதுவரைக்கும் யாருமே செய்யாதது இது. பட் நான் ரொம்பவே டிஃப்ரெண்டா என்னுடைய லவ்வையும் இதுல காமிக்கணும், என்னுடைய எஃபர்ட்டை காமிக்கணும், என்னுடைய சமையல் கலை திறன் அத்தனையும் என் மசாலால காமிக்கணும். இப்படிலாம் ரொம்ப யோசிச்சு, ரொம்ப என்னுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்க அன்புக்கும் ஆதரவுக்கு அந்த லவ் இருக்கு. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். ஸோ சின்ன கடையா இருந்து இன்னைக்கு இங்க பாருங்களேன், இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய லவ் இல்லாம நமக்கு நடக்கவே நடக்காது. இங்க பாருங்களேன், சுத்தி 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 வரமான முடிய மாட்டேங்குது. பட் இதுக்கு பின்னாடி உங்க லவ்வும் இருந்தது, என்னோட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளோ இப்போ வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் என்னை வந்து கேக்குறீங்க, அக்கா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்றீங்க. அது வந்து நீங்க என் மேல எவ்வளவு அக்கறை லவ் வச்சிருக்கீங்கிறத காட்டுது. நீங்க சொல்றதையும் நான் சும்மா விட மாட்டேன். ஸோ எனக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸையும் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா நான் அதுல பாக்குறது உங்க லவ், என் மேல இவ்வளோ லவ் வச்சிருக்கிறீங்களே. என்னை யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்ல பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல. பட் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்து என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சு என் மசாலா வாங்குறீங்கல்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து 100, 200, 300 இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கா அவ்வளோ பர்சன்டேஜ் லவ் எஃபர்ட் போட்டு தான் நான் ஒவ்வொன்றும் என் மசாலா செஞ்சிட்டு இருக்கேன். என்னை நம்பினா மட்டும் என் மசாலா வாங்கினா போதும். எல்லாருமே நிறைய பேர் சேல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் நான் வந்து எப்பயுமே ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைப்பேன். நான் செய்யற சமையலும் டிஃப்ரெண்டா இருக்கணும், அதே மாதிரி நான் செய்யற பிசினஸும் சரி, எதா இருந்தாலும் சரி, நான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணி தான் பண்றேன். இதை ஏன் இந்த நேரத்துல சொல்றேன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு மெசேஜ் படிச்சேன் யூடியூப்ல, நீங்க வந்து இப்ப பிசினஸ்னு இறங்கிட்டீங்க, ரெசிபி போட மாட்டேங்கிறீங்கன்னு. யோசிச்சு பாருங்க, நான் வந்து இப்ப இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பக்கத்துல இருந்து எல்லாமே பண்ணணும். அப்ப நான் இதை விட்டுட்டு நான் பாட்டுல போய் வீடியோ பண்ணிட்டு இருந்தா இந்த அளவுக்கு டேஸ்டா ஹைஜீனிக்கா கொடுக்க முடியுமாங்கிறது மட்டும் சொல்லுங்க. ஸோ இதுக்குரியது எல்லாம் செட் பண்ணிட்டு எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். வீடியோ வந்து ரெசிபி வீடியோ கொடுக்க கூடாது, போடக்கூடாதுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. சமையல்னா எனக்கு அப்படி பிடிக்கும். தூங்கிட்டு இருக்கிற என்ன நீங்க எழுப்பி சமைக்க சொன்னா கூட நான் சமைப்பேன். சமையல் எனக்கு பிடிக்கும். எனக்கும் ஃபேமிலி இருக்கு, நான் ஃபேமிலியும் பார்க்கணும். எனக்கு சில விருப்பம்னு இருக்கு இல்லைங்களா, அதையுமே நான் பார்க்கணும்ல. ஸோ அது எனக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நேர்மையா நியாயம் தர்மமா நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்.
அதே மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்காதீங்க. இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கஷ்டப்படுறேன், நான் இல்லைன்னு சொல்லல. இதை வந்து நான் யாரோட வற்புறுத்தலுக்காகவோ இல்ல பணம் காசுக்கு ஆசைப்பட்டோ நான் செய்ய கிடையாது. என்னை நம்புங்க. அவங்க சொன்னாங்க நீங்க வந்து இப்ப பிசினஸ்னு பணம் காசுக்கு ஆசைப்பட்டு செய்றீங்கன்னு சொல்லிட்டு, என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பணம் காசுக்கு ஆசைப்பட்ட இதை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு நான் ஓரளவுக்கு லைஃப்ல செட்டில்டு தான். இத எனக்கு வந்து இனிமே பணம் காசு சம்பாதிச்சு தான் நான் வந்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு இது பிடிக்குது, நான் பண்றேன். ஸோ இப்ப நான் கஷ்டப்படுறேன்னா கூட இந்த கஷ்டம், இந்த பெயின் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப பெயினா இருக்கிறது நாளைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டு போய் நம்மள விடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து சாதிக்கணும். பெண்கள் வந்து வீட்லயே முடங்கி உக்காராம நான் வந்து ஒரு 15 பேர்கிட்ட வேலை கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மன திருப்தியா இருக்கு. நல்லா ஒண்ணு பாத்துக்கோங்க, நமக்கு யாரும் உலகத்துல கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களை மட்டும் நீங்க என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப்ல மேலேயே வரலாம். இருக்கிற கஷ்டத்தை மறந்துட்டு என்ன சொல்றது, எதையுமே கஷ்டத்தை மறந்துட்டு நமக்குன்னு ஒரு உண்டான ஒரு லைஃப வாழ ஆரம்பிக்கலாம். இதுதான் நான் என் லைஃப்ல செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் இது யாருக்கிட்டயும் இருந்து நான் வந்து என்ன சொல்றது, இவங்கள பார்த்து நம்ம செய்யலாம் அவங்கள பார்த்து செய்யலாங்கிறத இல்ல. என் மனசுக்கு இப்ப என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் அதுல நல்ல கருத்து எனக்கு பிடிச்சத நான் எடுத்துக்குவேன். எனக்கு பிடிக்காது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். யாரோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு ஒரு பக்கம் குத்தினாலும் வலிச்சாலும், ஆனா எனக்குரிய பாதைன்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து அதுல போயிட்டே இருப்பேன். ஆக்சுவலா இங்க பின்னாடி வந்து நம்ம கிச்சன் இருக்கு, அதுல வந்து ட்ரையர் எல்லாம் மிளகா போட்டிருக்கும். ஸோ அதோட நெறி காரம் அடிக்குது. இவ்வளவு கஷ்டம் இருக்குங்க இந்த மசாலா பண்ணி நீங்க காசு சம்பாதிக்கிறதுல வந்து குறியா இருக்கீங்கன்னு. என்ன நல்லா பாருங்க, என்ன இன்னொரு வாட்டி நல்லா பாருங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுதா? நல்லாவே சொல்லுங்களேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஜட்ஜ்மெண்ட் ராங். ஓகே, ஸோ என்னை ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு நான் எப்பயுமே எனக்காக அவங்க சண்டைக்கு உங்களை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள நம்புறாங்களோ இல்லையா, என்ன வந்து அவங்க அந்த அளவுக்கு நம்புறாங்க. அவங்க வீட்டுல ஒரு ஆளாதான் என்ன வச்சிருப்பாங்க. சோ இவ்வளவு மக்களோட இதயத்தை பிடிச்சிருக்கேன்னா சாதா விஷயம் இல்லை. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ சாதாரணமா வந்து ஒரு வார்த்தையை அப்படி விட்டுறாதீங்க. நீங்களும் நீங்க ஒரு ஜென்ஸா இருந்தாலும் சரி, இதை பாக்குற ஒரு லேடிஸா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்க இப்படி மேலும் இப்படி செஞ்சிட்டு இருந்தா நீங்க இந்த மாதிரிதான் சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன். எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன், அது உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா பார்க்க வேண்டாம். அதே மாதிரி என் மசாலா கூட நான் கம்பல் பண்ணி யாருமே செய்ய மாட்டேன். என்னது என்ன நம்பினா 100 கிராம் வாங்கி என் மசாலா பாருங்க, நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இவ்வளவு நம்பிக்கையா தைரியமா சொல்றேன்னா இதுல வந்து என்னோட எஃபர்ட் அவ்வளோ இருக்கு. இவ்வளோ இல்லைன்னா உங்ககிட்ட நான் இப்படி முன்னாடி தைரியமா நின்று பேச முடியாது. இங்க பாருங்க, நான் எவ்வளவு ஹானஸ்டா பண்றேன். நான் பண்றதுல உண்மையா பொய்யா, நான் இங்க வந்து ஒவ்வொன்றும் செய்யறேன். கிச்சன் இருக்கு, இதுதான் நம்ம ஃபேக்டரி, இதுதான் என்னோட கடை, இதுதான் எல்லாமே உலகம், இங்கதான் எல்லாமே செய்யறேன். சோ நீங்க பெங்களூர்ல கல்யாண் நகர் போஸ்ட்ல இருந்தா நம்ம ஷாப் அங்கதான் இருக்கு. சோ நீங்க நேரடியா டைரக்டா இங்க வந்தே மசாலா வாங்கிக்கலாம், இங்க பாக்கலாம். நான் சொல்றேன்ல, இப்ப இந்த சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் இருக்குல்ல, நான் இது செய்யறது உண்மையா பொய்யா, இல்ல எங்கேயாவது வாங்கி விக்கிறேன்னா அத்தனையும் நான் பண்றேன். சோ என்னோட முழு முயற்சி திறனை, என்னுடைய சமையல் கலை திறனை போட்டு நான் செய்யறேன். எல்லாருமே செய்யறாங்க, ஆனா எனக்குன்னு ஒரு ஸ்டைல் தனியா இருக்கும். நான் வந்து என்னுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சமையல் கலைய ரொம்ப சிம்பிள் தான் நான் பண்றது. என்னமோ நான் பெரிய ஆகாவோலாம் சொல்ல, எனக்கு தெரிஞ்சத ஈஸியாவும் புரியுற மாதிரி, உங்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி, உங்க சமையல் கட்டுல என்ன இருக்கோ அதை தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மசாலா தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க, அதாவது நிறைய பேரு குடும்பத்துல இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்து ஒரு ஸ்டார்டிங்ல சின்ன வயசுல அந்த மாதிரி வந்து நான் வந்ததுனால
நிறைய பேர்கிட்ட என்னால சமையல் கத்துக்க முடிஞ்சது. அதோட சமையல் ஆர்வம் தான் இன்னைக்கு வந்து இங்க விட்டுருக்கு. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நம்ம வந்து ஒரு 15 பேருக்கு நான் போய் கம்பெனில பேங்க்ல வேலை செஞ்சிருக்கேன், நான் வேலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஓனரா இருக்கேன். என்னால 15 பேருக்கு வேலை கொடுக்க முடியுது. இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும் யாரு நான். ஆனா நான் சாதாரணமா உங்களை மாதிரி ஒரு வீட்டுல இருந்து ஆளுதான். இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இப்படி நிக்கிறோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய பிளெஸிங்ஸ், நீங்க கொடுத்த சப்போர்ட் தான் காரணம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரியே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து ப்ளீஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே காட்டுங்க. ஷாப் கேர் வந்திருக்கு. எஸ் சார், நான் ஐ எம் கோயிங் லைவ் இன் ஃபேஸ்புக். Okay, I will come later. Just want to see you. தேங்க்யூ. ஓகே, ஸோ இங்கே டைரெக்டாக இது மாதிரி ஷாப்பில் வந்து யாராவது வாங்குவாங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுற டைம், பட் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இப்போதான் இந்த ஒரு மெசேஜ் வரவும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து இதை கன்வே பண்ணணும். ஏன்னா என் மனசுலேயே வச்சுட்டு இருந்தா அது ஒரு மாதிரி பெயின் வந்து அந்த ஹெவியாக இருக்கும். அதனால ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எப்படி வாங்கல. ஓகே, ஸோ ஓகே, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம மசாலாவில் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்போ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ அப்படி நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ லைவ்ல இருக்கிறவங்க ஜஸ்ட் சே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஐ பி வெரி ஹாப்பி. அப்புறம் என் மசாலா உழைப்பு அக்கா நிஜமாங்க. வரலட்சுமி தேங்க்யூ. அப்புறம் வந்து ராஜேந்திரன் நைஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்பீச். ஹாய் சங்கி. சிவகுமார் ஹாய். ஹாய் ராஜாராம் ஹாய்ங்க. அது எனக்கு இன்னும் வரல. ஓகே, ஸோ சில்லி வந்து காரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. பட் ஓகே, வெரி ஹாப்பி. ஸோ நம்ம கிட்ட வந்து வீட்டுக்கு தேவையான இதை கொஞ்சம் முடிச்சிடறேன். நம்ம கிட்ட என்னென்ன மசாலா இருக்குன்னு அப்புறமா கொஞ்சம் பர்சனலா பேசுறேன். நான் வந்து ரொம்ப பர்சனலா வந்து எப்பயுமே மீடியாவில் பேச மாட்டேன். நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கணும், நம்ம சந்தோஷம் எல்லாம் எப்படி இருக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட்டா இருக்கக்கூடாது, ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். என்னை பார்த்து எத்தனையோ பேர் வந்து ஹோட்டல்ஸ் ரோட்டு கடையில வந்து என்னுடைய சமையலை பார்த்து செஞ்சிருக்காங்க. எவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, அக்கா உங்க சமையல் வச்சு அங்கிருந்து இங்க சாப்பிட்றதுக்கு இதுக்காக உங்க தக்காளி சாதம் செஞ்சேன். எப்பயுமே அந்த கம்பெனியில போய் ஒரு பெரிய கம்பெனிக்கு முன்னாடி வந்து நான் ஹோட்டல்ல வந்து தள்ளு வண்டியில வச்சு செஞ்சிட்டு இருக்கிறேன். உங்க தக்காளி சாதம் நீங்க சொன்ன ஸ்டைல தான் செஞ்சிட்டு இருக்கேன். அதை சாப்பிட்றதுக்கு அந்த இன்னொரு ஊர் பக்கத்து ஊர் அங்க இருந்து இங்க வராங்கக்கா. ரொம்ப ஹாப்பி. இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நம்பரை தேடி பிடிச்சி எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது, யாருக்கிட்டயோ சொல்லி. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. பாண்டிச்சேரியில வந்து ஒருத்தர் வந்து கஃபே ஓபன் பண்ணி என்னுடைய இது அது என்ன பூண்டு சாதம், கார்லிக் ரைஸ், இந்த மாதிரி நான் இந்த ஸ்டைல்ல யாருமே இது வரைக்கும் பண்ணதில்ல. உங்களுக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. என்னோட கஃபேல நான் இப்ப போட போறேன். ஸோ உங்க பர்மிஷனோட நான் தாராளமா போட்டுக்கோங்க. ஸோ எப்பயாவது வந்தா இங்க வாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய இருக்குங்க. என்னுடைய ரெசிபிஸ்ல நீங்க நிறைய பார்த்தா தெரியும். ஹோட்டல்ஸுக்கு, இந்த சின்ன சின்ன தள்ளு வண்டி கடைக்கு, இதுக்கெல்லாம் வந்து நான் நிறைய ரெசிபிஸ் போட்டிருப்பேன். மெயின் காரணம் என்னன்னா, எவ்வளோ பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்கல்ல. ஒரு சின்னதா ஒரு தள்ளுவண்டி கடையில இல்ல, நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட ஒரு தொழில ஒரு மாவாட்டி விற்கலாம், ஒரு இட்லி செஞ்சு விற்கலாம். இட்லிக்கு ஒரு சட்னி மட்டும் வச்சிங்கனாலே போதும். நான் நிறைய ஹோட்டல்ஸ்ல பாத்திருக்கேன். நான் இருக்கிற எந்த ஊரா இருந்தாலும் சரி. இப்ப நான் இருக்கிறது பெங்களூரு. ஸோ பெங்களூர்ல கல்யாண் நகர் போஸ்ட்ல இருக்கிற மல்லப்பா லேஅவுட், பாபு சஃபாலியா. இது வந்து 4th கிராஸா, செகண்ட் கிராஸ். ஓகே, நான் இருக்கிறது. ஸோ நீங்க நேர்ல வந்து வாங்கணும்னா இங்க வாங்கலாம். ஸோ இப்போ நான் இருக்கிற இடமா சரி. இப்போ எவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டா கூட வந்து அந்த வாய்க்கு ருசியா வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ வந்து நீங்க ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் ஒரு சட்னி செஞ்சா கூட அவ்வளோ சூப்பரா இருக்கணும். அந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன். 1500 ரெசிபிக்கு மேல போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் ஃபார் நிறைய ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க. அப்புறம் வந்து நாங்க இது டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹைவேல போனோம். அப்ப வந்து ஒரு ஹோட்டல்ல, பெரிய ஒரு ஹோட்டல்ல, சோ அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டு, நீங்க குக் வித் சங்கீதா தானே, நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்ல பாத்திருக்கேன், நீங்க செஞ்ச அந்த நட்ஸ் கொழுக்கட்டை வந்து நான் இங்க செய்ய சொல்லி எங்களுடைய ஹோட்டல்ல போட்டிருக்கேன்னு. எனக்கு அவ்வளோ எங்களை அப்படி உபசரிச்சாங்க அவங்க. கூட வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் இருந்தாங்க, என்னுடைய பிரதர் ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க வரவேற்கும் போதும்
எனக்கு அப்படியே கண்ணு தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாம கிடைக்காது. நம்ம மேல நம்பிக்கை வச்சு அதை செய்யறாங்கன்னா அப்ப நமக்குள்ள எப்படி இருக்கும், இன்னுமே நல்லா இன்னும் நல்லா பண்ணும் அப்படி நினைச்சுதான் ஒவ்வொன்னா செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, லாஸ்ட் வீக் நம்ம சொல்றேன், அதுல நிறைய பேர் காரம் நீங்க அதுல நான் மீன் அதிகமா போட்டிருக்கிறேன். அந்த குவான்டிட்டிக்கு இந்த வரும் இது நெட்வொர்க் இஷ்யூ வரும். ஓகே, சோ அந்த மீன் குழம்பு ரெசிபி 2.5 மில்லியன் 2.2 மில்லியன் ரீசெண்டா பார்த்தேன். ஒரு 1 வீக்ல ஒரே நாள்லயே 1 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. சோ ஒரு ரெசிபி நல்லா இல்லைன்னா இவ்வளவு பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனா நிறைய கமெண்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு மிளகா பொடி. நான் அந்த வீடியோல கிளியரா சொல்லியிருப்பேன், எங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. என்னுடைய மிளகா பொடி காரத்தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டேன். சோ அதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு காரம் வேணுங்கிற மாதிரி நான் போட்டேன். என்னுடைய அந்த மீனுக்கு அந்த மீன் குழம்பு வைக்கிறதோட கன்சிஸ்டன்சி அந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். அதிகமா இருந்தா நான் லாஸ்டா அந்த வீடியோல டேஸ்டிங் பார்த்திருப்பேன். என்னால டேஸ்ட் பார்க்க முடியுமா, வாயில வச்சோன்னா ஊனு குச்சிருக்கணும் அப்படிலாம் இல்ல. நான் பொய் சொல்ல மாட்டேங்க, என் வாயில இருந்து பொய் வராது, உண்மைதான் வரும். சோ ஏதோ வீடியோ போடணும்னு அப்புறம் யாரும் சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்ல இருந்தது, ஏதோ நீங்க உங்களுக்கு தெரியல யூடியூப்ல போய் பார்த்துட்டு போடுறீங்க அப்படின்னு. எங்க 10 வயசுல கரண்டி பிடிச்ச கைங்க, இது சமைச்ச கை. ஓகே, எனக்கு காப்பி அடிச்சு போடணுங்கிறல. நான் போட்ட இந்த மீன் குழம்பு வீடியோ பாருங்க, இது மாதிரி யாராவது போட்டிருந்தா நீங்க உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இவ்வளவு தைரியமா சொல்றல, போய் பாருங்க. இந்த ரெசிபி இதே மாதிரி யாராவது போட்டிருக்காங்களே, இது என்னுடைய ஓன் ரெசிபி, நானே உருவாக்குறது. நிறைய ரெசிபிஸ் நான் கற்பனை பண்ணி நானே உருவாக்குவேன். அது ஏதோ சும்மா டிஃபரன்ஸ் வேணுங்கிறதுக்காக பண்ண மாட்டேன். ஒவ்வொன்றும் அனுபவிச்சு அந்த மசாலால கடுகு போட்டு அரைச்சிருப்போம். நீங்க என்ன கடுகுலாம் போட்டிருக்கீங்க, போட்டு பாருங்க. இவ்வளோண்டு கடுகு அந்த இது கடுகு சிறுத்து இருந்தாலும் அதோட காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுல உண்மை. சோ என்ன நம்புங்க, நம்பி பண்ணி பாருங்க. நம்புனா பாக்காதீங்க, விட்டுடுங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ என்னை நம்புறவங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் சொல்ல நினைச்சேன். இப்போ கமிங் டு த பாயிண்ட், நம்ம கிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலா இருக்கு. அதாவது மஞ்சள் பொடியில இருந்து மிளகா பொடி, கார மிளகா பொடி, ரொம்ப ஸ்பைசி மிளகா பொடி, காஷ்மீர் மிளகா பொடி, தனியா பொடி. இதெல்லாம் நான் காம்பு இல்லாம மிளகா பொடியெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது இது அவ்வளோ குவாலிட்டி. இதுல அந்த ஃபங்கஸ் அந்த ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா மிளகா இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேன். என்ன நம்பி நீங்க தாராளமா வாங்கலாம். நீங்க லேப்ல கூட கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த கெமிக்கலும் நான் சேர்க்க மாட்டேன். உப்பு மட்டும்தான் நம்ம சேர்க்கறது. ஓகே, அப்புறம் மல்லிப்பொடி நீங்க ஒரு தடவை 100 கிராம் வாங்கி பாருங்க. நல்லா இருந்தா உங்களுக்கு காசு திரும்ப கொடுத்துரும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் செய்யறது அப்படி. மல்லிப்பொடியில பெருசா என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது இல்ல, அதுல கூட நான் இப்படி கொடுத்துருக்கேங்கிறத நீங்க அப்ப உணர்வீங்க. ஏன்னா நான் செய்யறது அப்படி. குவாலிட்டி அப்படி. நாட்டு மல்லியிலேயே நிறைய குவாலிட்டி இருக்கு. அதுலயும் செலக்ட் பண்ணி நானே போய் ஒவ்வொரு இடம் தேடி பிடிச்சி மஞ்சள்லாம் ஈரோடு, சேலம் அந்த மாதிரி வாங்கி அதை நான் பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை பொடியா அரைக்கிறோம். அப்புறம் இது இன்ஸ்டன்ட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு, மல்டிகிரெயின் ஆட்டா, சிகப்பு சோள மாவு, அப்புறம் சிகப்பு அரிசி மாவு, பெருங்காயம், கட்டி, குருணை, கோதுமை. இதெல்லாம் கோதுமையில செஞ்சது. நீங்க கடையில வாங்குறது மைதாவில் இருக்கிறது. அப்புறம் ரசப்பொடி, மீன் கறி மசாலா, குழம்பு மிளகா பொடி, இதெல்லாமே எல்லாரும் நிறைய வாங்க. கரம் மசாலா நீங்க வாங்கிட்டு பிடிக்கலன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன். இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்ட கரம் மசாலால இதுதான் பெஸ்டா இருக்கணும். ஏன்னா நான் அப்படி செஞ்சிருக்கேன். ஒவ்வொரு பொருளும் பார்த்து சும்மா இப்படி எல்லாம் போட மாட்டேன். இப்ப அது என்னங்க, ஏலக்காய் விலை அவ்வளோ அதிகம், ஆனாலும் அதுல அவ்வளோ ஏலக்காய் போட்டிருக்கேன். ஓகே, சோ அவ்வளோ ஹானஸ்ட், நிஜமா சொல்றேன். அப்புறம் இது பிரியாணி மசாலா செஞ்சு பாருங்க, பிடிக்கலன்னா அதுமே மணி ரிட்டர்ன் பண்ணிரு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். உங்க சமையலே ஈஸி ஆக்கிடும். அப்புறம் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, செட்டிநாடு மசாலா, அப்புறம் இது கறி மசாலா, சில்லி 65, அப்புறம் இது ஃபிஷ் ஃப்ரை, இது அது என்ன பஜ்ஜி போண்டா மிக்ஸ், வத்த குழம்பு, அப்புறம் பூண்டு பொடி, தால் பொடி, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நல்லா இல்லைன்னா மணி ரிட்டர்ன் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் இப்ப புதுசா இது பண்ணிட்டு இருக்கேன். கருவேப்பிலையும் முருங்கைக்கீரை சேர்த்து முருங்கைக்கீரை பொடியும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வறுத்திருக்கோம். நாளை காலையில அரைச்சி சளிச்சு நான் அது கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கு தாளிப்பெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் பருப்பொடி சொல்லியாச்சு. அப்புறம் வெயிட் லாஸ்க்கு கருப்பு கவுனி கொள்ளு பொடி அது இருக்குது.
அதுக்கப்புறம் இது கொள்ளுல வந்து இட்லி பொடி இருக்கு. இதெல்லாம் ஏதோ பொடி பொடியா இருக்கு, என்ன இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்லாம் நினைக்க தோணுது இல்ல. நீங்க வாங்கி பாருங்க, இது வரைக்கும் எங்கேயுமே சுவைக்காத சுவை கண்டிப்பா இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துருக்கேன் எண்ணெயே இல்லாம. இதுவரையில யாருமே இட்லி பொடிக்கு இப்படி ஒரு தாளிப்பு கொடுத்ததே எல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் கருவேப்பிலை பொடி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் கருப்பு கவுனி அரிசியில ஹெல்த் மிக்ஸ், குருணை, அது இது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு கூட நான் கருப்பு கவுனி அரிசி குருணையில வந்து கஞ்சி பண்ணி குடிச்சேங்க, தேவாமிர்தமா இருந்தது. சத்தியமா சொல்றேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சது. அப்புறம் வந்து புளியோதரை, இன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க புளியோதரை வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து என்னை தேடி இங்க டைரக்டா கடையில தேடி வந்து என்ன சொன்னாங்க, அவ்வளோ சூப்பரா இருந்தது, நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. நான் வந்து இது சொல்றதுக்காகவே இந்த பக்கம் வந்து, இல்லைன்னா நான் அந்த சைடு தான் போயிருப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நான் ரெஃபர் பண்றேன்னாங்க. நல்லா இல்லைன்னா யாராவது நான் ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா நல்லா இல்லை நம்ம சொல்ல மாட்டோம்ல. ஸோ ஓகே, இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம மசாலாவில் இன்னும் ஒரே நாள் மட்டும்தான் ஆஃபர் இருக்கு. ஸோ 1000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய்க்குள்ள வாங்குறவங்களுக்கு, நம்ம மசாலா வாங்குறவங்களுக்கு ஒருத்தர் ஒரு நாள் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து இந்த அஞ்சரை பெட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் 3500 ரூபாய்க்கு நம்ம மசாலா வாங்குற எல்லாருக்குமே வந்து இந்த அஞ்சரை பெட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஃப்ரைடே நாளைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இந்த ஆஃபர் முடியுது, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு, அது முடிஞ்சிட்டா இந்த ஆஃபர் கட். ஓகே, நாளைக்கு ஃபுல் டே இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நாளைக்கு கொடுப்போம். நாளைக்கு வந்து மதியமே 12 மணிக்கு முடிஞ்சதுன்னா கூட ஆர்டர் எடுக்க இங்க எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கும். அது முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆஃபர் கட். பட் மசாலாலாம் நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எல்லாம் மால்ட் வெரைட்டிஸ், ஹெல்த் மிக்ஸ், இந்த ஏரியா ஃபுல்லா அதுதான். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கேரட் மால்ட், ஒவ்வொரு மால்ட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கும், ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில ஹைஜீனிக்கா இருக்கும். அப்புறம் பீட்ரூட் மால்ட், ஏபிசி மால்ட், இங்க பாருங்களேன் நம்மளது அவ்வளோ ட்ரெண்டிங்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏபிசி மால்ட் இங்கே இருக்கு, அங்கே ஸ்டாக் ரூம் இருக்கு. ஸோ அங்கேயும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு இப்போ இதுல 2 ரோ வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் வரும். ஸோ நம்ம ஏபிசி மால்ட் எப்பயுமே ஃபாஸ்ட் மூவிங். அப்புறம் வந்து ஏபிசி மால்ட்ல இது வந்து 250 கிராம், இது 100 கிராம். கீழே வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி மால்ட், ஸ்ப்ரவுட்டட் கோதுமை மால்ட். ஸ்ப்ரவுட்டட் கோதுமை மால்ட் இது வரைக்கும் எங்கேயுமே உலகத்துல இல்லை, நான் மட்டும்தான் அதை நானே உருவாக்குனது. ராகி மால்ட் செம்ம வேற லெவலா இருக்கும், நிறைய பேர் வாங்குறாங்க. அதாவது ஏபிசி மால்ட் எந்த அளவுக்கு வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலா ராகி மால்ட் வாங்குறாங்க. அதுவும் வந்து நான் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புரோட்டீன் நட்ஸ் பவுடர், அதாவது பயோட்டின் பவுடர், இதுவும் உடம்புக்கு நல்லது. பாதாம் பவுடர், இங்க பாருங்க இதெல்லாம் வந்து எந்த கெமிக்கலுமே கிடையாது, அதாவது கலர் பவுடரே இல்லாதது. நீங்க இதெல்லாம் வந்து பால்ல, இப்ப நான் மால்ட் வெரைட்டிஸ் எல்லாம் அப்படியே பால்ல ஹாட் மில்க்ல போட்டு ஆத்தி குடிக்கிறது தான். அப்புறம் வந்து பிங்க் ஏபிசி மால்ட், லைட் பிங்கிஷா இருக்கு, என் பையெல்லாம் விரும்பி அதை குடிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இது ஹெல்த் மிக்ஸ் நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஃபேவரட், எல்லாம் வாங்குவாங்க அடிக்கடி. வந்து இங்க இருக்கிறவங்களும் வந்து வாங்கி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இது உளுந்து கஞ்சி சூப்பு, அப்புறம் உளுந்து கஞ்சி, இது நம்ம ரெகுலரா, இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங். அப்புறம் எஸ், இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி மால்ட். அப்புறம் ஸ்ட்ராபெரி மால்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து இது பொங்கல் ப்ரீமிக்ஸ் சூப்பரா இருக்கு, மை ஃபேவரட். அப்புறம் குழந்தைங்களுக்காக செஞ்ச பனானா பவுடர், அதாவது பச்சை நேந்திரங்காய் பவுடர், சூப்பரா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ட்ரையர்ல போட்டு ட்ரை பண்ணது. ஏன்னா இத வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து கொடுப்பாங்கல்ல, அதனால அவ்வளவு ஹைஜீனிக்கா செய்யறேன். அப்புறம் நாட்டு சக்கரை கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது, சுத்தமானது நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ராகி மாவு, அதாவது மில்லட்ல வந்து தோசை மாவுன்னு வச்சுக்கோங்களேன். உடனேவே தோசை கரைச்சி ஊற்றலாம், இட்லி குழிப்பணியாரமும் ஊற்றலாம். அப்போ வந்து புளிக்க வச்சுக்கணும். அப்புறம் வீட் மசாலா தோசை, இது சொல்லவே வேணாம், ஒரு தடவை வாங்கினா நீங்க திரும்ப வாங்குவீங்க. அதை நல்லா கொஞ்சம் கோதுமை மாவு தண்ணியாட்ட கரைச்சிட்டு ஊத்துங்க. அதுல இருந்து மசாலா போட்டுருங்க. மசாலானா என்னென்னமோ நினைக்காதீங்க, மிளகு, சீரகம், பெருங்காயம். இந்த கோதுமை தோசை வந்து என்னுடைய ஓன் ஸ்டைல், பெத்தவங்க என்னோட பேரண்ட்ஸ்க்காக நான் உருவாக்குனது. அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணும், சாப்பிட சுவையா இருக்கணும். பிபி சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் இது சாப்பிடும் போதும் ஒரு ஹெவி ஃபீல் கொடுக்க கூடாது. சுகர் பிபி லெவலும் நார்மலா இருக்கிற மாதிரி. நைட் எல்லாம் ஈஸியா இது சாப்பிட்டு போகலாம். ஒரு தோசை ஊத்தி ஒரு சட்னி அரைச்சா போதும்.
அப்புறம் வந்து கம்பு தோசை, திணை தோசை, சாம தோசை, குதிரைவாளி தோசை, அப்புறம் சோள தோசை, ராகி தோசை, வெறும் ராகி மாவு. ராகி கூட நாங்க வறுத்து செய்யறதுனால நீங்க அதுல புட்டு பண்ணலாம், தோசை பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அப்புறம் வந்து சாம தோசை, திணை தோசை, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. ஸோ என்ன சொல்றது, உங்களுக்கு என்ன வேணும், வீட்டுக்கு தேவையான அத்தனை மசாலாவும் ஒரிஜினல் பிரீமியம் பியூர் குவாலிட்டியில இருக்கு. ஸோ இங்க பாருங்க, மிளகாலாம் வந்து நான் எவ்வளோ வச்சிருக்கிறேன்னு பாருங்களேன். இவ்வளோ வச்சிருக்கிறேன்னா சும்மா கிடையாது. நம்ம கிட்ட வந்து மிளகா பொடியை அவ்வளோ பேர் விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா இதுல எந்த கலப்படமே கிடையாதுங்க. கலப்படமே இல்லாத நம்ம செய்யறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு தடவை இது பார்த்துக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு இதே மாதிரியே வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்க அன்பும் ஆதரவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. மேம் மீரா மோகன், ஹாய்ங்க மீரா. இமாச்சுல ஜான்சி ராணி, ஹாய் ஹாய் ஹாய். ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். உங்க சப்போர்ட் இதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ ஆஃபர் வந்து நாளையோட முடியுது. அது ஒரு வாட்டி நம்ம சொல்லிடணுங்கிறதுக்காக தான் லைவ் வந்தேன். ஸோ எஸ், ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இங்க பக்கத்துல இருக்கிறவங்க இங்க நீங்க நேர்லயே வந்து வாங்கிக்கோங்க. ஓகே. அப்புறம் நிறைய பேர் வந்து எப்படி வாங்குறது, யாராவது இன்னும் ஒருத்தர் கூட கேட்க கூடாது எப்படி வாங்கணும் எப்படி வாங்கணும். நான் கொடுத்துருக்கிற வெப்சைட் மூலியமாவும் நீங்க போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்லயும் வந்து நீங்க ஜஸ்ட் ஹாய்ன்னு உங்க வாட்ஸ்அப்ல நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மசாலா நம்பர் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். நீங்களும் மெசேஜ் பண்ணி கேட்கலாம், இல்ல வாய்ஸ் பண்ணி கேட்கலாம். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க ரிப்ளை பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆனா பண்ணுவாங்க. இதுக்கு கீழே உங்களுக்கும் முன்னாடி பண்ணவங்களுக்கு மெசேஜ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ப்ளீஸ், நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து அட்ரஸ் கொடுக்கும்போது பின்கோடு விட்டுறீங்க. மெயினா நேம் எழுதவே மாட்டேங்கிறீங்க. முக்காவாசி பேர் நேம் இல்லாத யார் வீட்டுக்கு கொரியர் அனுப்பலாம் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்து வீட்டுக்கு அனுப்பிடலாமா? அப்புறம் வந்து ப்ளீஸ், நீங்க இப்போ ஆர்டர் பண்ணிட்டா உங்களுக்கு 2-3 நாள் வரும்னா யாராவது கொரியர் மேன் ஃபோன் பண்ணா எடுங்க. அப்போ உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இதே மாதிரியே தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்க அன்பும் ஆதரவை கொடுங்க. நான் மேலும் மேலும் இன்னும் சிறப்பா இதை விட இன்னும் இப்ப இவ்வளவு பெரிய ஷாப் இருக்குல்ல, இதை விட இன்னும் பெருசா இருக்கணும், இன்னும் நல்லா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். இப்ப 15 பேருக்கு வேலை கொடுக்கறேன்னா இன்னும் நிறைய பேர் அடுத்து நம்ம வேலை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பேராவது நம்ம கம்பெனில வந்து வேலை கேட்டு போவாங்க இங்க வந்து. ஏன்னா எல்லா லேடிஸா செஞ்சிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து வேலை இருக்கான்னு நாங்க எல்லாரும் போன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கோம். எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்ப கூப்பிடுவேன். பேக்கிங்க்கு மட்டுமே கொஞ்சம் அப்ப பேக் பண்ணும்போது நிறைய பேர் வேணும்னா அப்ப கூப்பிடுவோம். அப்புறம் வேலை அதிகமா இருக்கிறப்ப கூப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கும் ஈவன் பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு கூட வந்து வேலை கேட்கறாங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது, என்னடா பண்ண. ஸோ அவங்களுக்கு ஹெவி வெயிட்லாம் இல்லாம பேக்கிங்க்கு உட்காந்து போடுற மாதிரி, ரொம்ப ஹீட்ல அங்க கிச்சன்ல வைக்காம இங்க வச்சு இப்படிலாம் பார்த்து ரொம்ப எனக்கு எப்படி முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ. அவ்வளவுதான், நைட்டு ஆயிடுச்சு இல்லையா. இனிமேல் நம்மளும் வீட்டுக்கு போய் சமைக்கணும், சாப்பிடணும். ஸோ வந்து நம்ம அஞ்சலி பெட்டி அப்புறம் நிறைய பேர் நல்லா இருக்கு, சூப்பர், நீங்க எது செஞ்சாலும் நல்லா செய்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாமே உங்க லவ் அண்ட் சப்போர்ட்னால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். குட் நைட். See you. Bye bye. Love you all.